மெல்ல பேசி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பரமணி இளமதி கல்யாணம் நடக்கக்கூடாது, ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிடணும்னு சொல்லிட்டு கலாமா நிறையா சதித்திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பரமணி இளமதிக்கு கல்யாணம் நடக்கும் போகிற அந்த நேரத்தில் இளமதியை வந்து ரிஷிக்கிட்ட சொல்லி ரவுடிங்களை வச்சு கடத்திட்டாங்க. இப்போ பரமணி இளமதியை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா பக்கட்டும் இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறாரு. பரமன் வந்து எல்லா பக்கட்டும் தேடிக்கிட்டு இருந்தாலும் அந்த ஃபோன் கிடச்சிச்சு. இப்போ ஃபோனை வச்சு அவங்களால ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெள்ளச்சாமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் இருக்காங்கள்ல, அந்த நல்ல போலீஸ், அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமன்ட்ட சொல்லி எல்லா பக்கட்டும் தேடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே கல்யாண மண்டபத்தில் பார்த்தோம் அப்படின்னா காந்திமதி ரொம்பவுமே கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கலாமா வந்து ரிஷிக்கிட்ட சொல்லி எப்படியாவது இளமதியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கு முன்னாடி அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கலாமா கிட்ட வந்து அந்த லீலா இருக்காங்களா, அவங்க வந்து இந்த விஷயத்தை பேசுகிறாங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரிஷி ஏற்பாடு பண்ண ரவுடிங்க வண்டியில் போகும்போது அந்த ஃபோனை டீ கடையில் மறந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கூட அந்த டிரைவர் கூட இருப்பாங்கள்ல, அவங்க சொல்கிறாங்க. இதை சொன்னதுமே இதை ரிஷிக்கிட்டையும் ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமனுக்கு ஒரு யோசனை வருது. எனக்கு என்னமோ பக்கத்திலே இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டீ கடைக்கு போய் அவங்க ஆன்லைனில் பணம் கொடுத்துருப்பாங்களா, அதனால் அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிச்சி மறுபடியும் இவங்க நேராக ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வெள்ளச்சாமி ஃபோன் எடுக்கல, சைலண்டில் இருக்க மாட்டேன். நேரில் போய் அவங்கள்ட்ட அந்த நம்பரை கொடுக்குறாங்க. நம்பரை கொடுத்ததுக்கப்புறம் அதை வச்சு அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி மேப்போடு அமுச்சு விட்றாங்க. அதை எடுத்து நான் இந்த இடத்துக்கு நான் போகிறேன், நீங்களும் சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு பரமன் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சீக்கிரம் அங்கே இருந்து அப்படியே கிளம்பி அந்த குடோனுக்கு போகிறாங்க. ஏன்னா குடோனில் தான் வண்டி நிறுத்த சொல்லி ரிஷி சொன்னார்ல, அதனால் அதை சொல்கிறாங்க. இப்போ பின்னாடியே பார்த்தா போலீஸும் வந்துடுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அவங்கள அடித்து விசாரிக்கிறாங்க. கையில் வந்து பரமன் போட்ட அந்த மோதிரம், அதாவது காயத்ரி கொடுத்தாங்கல்ல, நர்மதா கொடுத்தாங்களா, அந்த மோதிரம் இருந்துச்சு. அதனால் கண்டுபிடிச்சி உள்ளே இருக்க அந்த அட்டைப்பட்டியெல்லாம் எடுத்து இப்போ நல்லபடியாக இளமதியை வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. அந்த ரெண்டு ரவுடிங்களையும் போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ இளமதி ரொம்பவுமே அப்படியே எமோஷனல் ஆகிடுறாங்க. எப்படி கண்டுபிடிச்சி அப்படிங்கும்போது நீ என்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகி சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. இளமதி வந்து அப்படியே ரொம்ப எமோஷனலாக பரமனை பார்த்துக்கிட்டே அப்படியே பின்னாடியே நடந்து போகிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நேற்று எபிசோட் வரும்னு சொல்லி நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், வரல. என்ன காரணம் ரீசனுங்கிறது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ போய் கலாமாவை காட்டினதுக்கப்புறம் கலாமாவால் தான் இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் கலாமா கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ட்விஸ்ட் அடிச்சு விட்ருவாங்க, நேரடியாக சொல்ல மாட்டாங்க. இன்னொரு பக்கத்து நமக்கு என்ன ட்விஸ்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா கமலாமாவுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்து பரமனை பார்த்ததுமே குற்றவாளின்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் நமக்கு செம்ம பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஆனால் கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அதாவது கமலாமா வந்து கண்ணு தெரியாத மாதிரி கொஞ்சம் நடிச்சு அதுக்கப்புறம் இவங்க எப்படி என்ன அதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உண்மையை சொல்லாமே அப்படியே இந்த விஷயம் வெளியில் சொல்லாமே அப்படியே கதையை முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது. எந்த மாதிரி கதையை கொண்டு போனாலும் உண்மையிலுமே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையாக தான் இருக்கும். அதாவது பரமன் தான் அந்த குற்றவாளிங்கிறத வெளியில் சொல்லி ஒரு கதையை கொண்டு போனாலும் அப்படி சொல்லாமையே எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கமலாமா அப்படியே நடித்து அப்படியே கொண்டு போனாலும் அது ரெண்டுமே ரொம்ப சூப்பரான கதை தான். பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குது, எப்படியெல்லாம் கதையை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.